ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட பிள்ளைங்களை எப்படியாவது இங்கிலீஷில் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க. அவங்களுக்கு அதை எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியலை. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கு நீங்கள் எப்படிலாம் டீச் பண்ணணும், எப்படிலாம் டீச் பண்ணால் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத நான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பொறுமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோ கவனமாக கவனிங்க. கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களால் நல்லாவே இங்கிலீஷில் பேச முடியுங்க. நீங்கள் இப்போ தான் இங்கிலீஷ் பேசலாம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கும் போது தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது ரொம்ப வசதியாக இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு நான் தான் ஒரு அப்பா அம்மாவாக நிற்கிறேன். இங்கே நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இப்போ நான் எப்படி டீச் பண்ணுறேன்னு பாருங்கள். இதை பார்த்து அப்படியே நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் உங்கள் குழந்தைங்களை நான் எப்படி சொல்லி கூப்பிட போகிறேன் அப்படின்னா செல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேர்டு வச்சு நீங்கள் பேசுங்க. ஓகே செல்ல பிள்ளைங்களா, இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட போகிறோம் அப்படின்னா உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கு நான் நான் தான். ஓகேங்களா? அண்ணன் உங்களுக்கு இங்கிலீஷில் பேச ஸ்டார்ட் பண்ண சிம்பிளான ஒரு 5 சென்டென்ஸை வச்சு நான் பேச சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னை பார்த்து பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே தாங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே நான் 5 சிம்பிளான சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இந்த சென்டென்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேச ஆரம்பிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். ஐ வாண்ட். நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரியே உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? ஓகே தங்கப்பில் பாருங்கள், இங்கே பாருங்களேன். ஐனா எனக்கு அப்படின்னு சொல்லுவோம். வாண்ட் அப்படின்னா வேண்டும். அப்போது நீங்கள் உங்கள் அம்மா கிட்டேயோ உங்கள் அப்பா கிட்டேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயோ உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டேயோ எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி கேட்கணும் அப்படின்னா ஐ வாண்ட். நான் உங்களுக்கு இதை வச்சு நிறைய சென்டென்ஸை பேச அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். கவனமாக கவனிங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ லைக் அப்படின்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், ஐனா எனக்கு, லைக் அப்படின்னா பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக். புரிஞ்சா? இப்போ அடுத்து பாருங்களேன். தேர்ட் பாருங்கள். ஐ ஹாவ் அப்படின்னா என்னிடம் இருக்கிறது. இப்போ உங்ககிட்ட பென்சில், பேனா, பொம்மை இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல வரும்போது ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்களேன். ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும். உங்கள் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரியே சொல்லிக் கொடுங்க. ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும், என்னால் எழுத முடியும், என்னால் பாட முடியும், என்னால் ஓட முடியும், என்னால் குதிக்க முடியும்னு சொல்லணும் பார்த்தீங்களா நீங்கள்? ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்து பாருங்களேன். ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் எங்கே இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா. ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளோட ஃபீலிங்ஸை சொல்லும்போது நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத சொல்ல வரும்போது ஐ ஆம் அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேங்களா? ஓகே, அண்ணன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த 5 சென்டென்ஸை வச்சு நிறைய சென்டென்ஸ் எப்படி பேச ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். கவனமாக கவனிங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல அண்ணனாக இருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் இங்கிலீஷில் பேச ட்ரை பண்ணுங்கள். நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் எப்படி பேசணும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ கவனமாக கவனிங்க. இப்போ நீங்கள் ஒரு பேரண்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருக்கா, எப்படி டீச் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனிமேல் நான் நிறைய டெப்த்தாக பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ கவனமாக கவனிங்க. மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய அப்பா அம்மாவுக்கு யாராருக்கெல்லாம் தேவை இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான வீடியோ. எப்படி ஒரு அம்மாவோ அப்பாவோ தன்னோட பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷில் டீச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் உங்களுக்கு ஒரு அண்ணனாக இருக்கேன், சின்ன குழந்தைங்களுக்கு அண்ணனாக இருக்கேன். இப்போ பேரண்ட்ஸாக இருக்கீங்கன்னா நான் உங்களோட மூத்த பிள்ளை நினச்சிக்கோங்க. உங்கள் மூத்த பிள்ளை உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்கன்னா நீங்களும் சொல்லிக் கொடுங்க. ஓகேங்களா? மறக்காமல் ப்ளீஸ் தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது இந்த வீடியோனா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஓகேங்க, பார்க்கலாமா? உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 2000 சென்டென்சஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது. 500 வேர்ப்ஸ்க்கான V1, V2, V3க்கான பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது. 30 டேஸ் கிளாஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மெட் இருக்குது. 15 டேஸ் கிளாஸ்க்கான பிபிடி ஃபார்மெட் இருக்குது. இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால் விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நான் டீச் பண்ணுற மாதிரியே பார்த்தீங்கன்னா பொறுமையாக நிதானமாக உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது ஈஸியாக புரியாமல் இருந்துச்சுன்னா டக்குன்னு பிள்ளைங்க மேலே கோவப்படாதீங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம தான் நிறுத்தி நிதானமாக சொல்லிக் கொடுக்கணும். ஓகேங்களா? எத்தனை தடவை அவங்களுக்கு புரியாமல் போனாலும் திருப்பி உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது.
ஓகே, இப்போ நான் உங்கள் பிள்ளைங்களுக்கு நான் டீச் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தங்க பிள்ளைங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கற்றுக்கிட போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட். நான் முன்னாடியே சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா அண்ணன்? ஐ வாண்ட் அப்படின்னா எனக்கு வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்சில் பார்த்தீங்கன்னா தொலைஞ்சிருச்சு அல்லது அது வந்து கரைஞ்சிருச்சு. இப்போ உங்கள் அம்மா கிட்ட சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ அம்மா எனக்கு ஒரு பென்சில் வேணுமா அப்படின்னு சொல்கிறீங்க. அம்மா எனக்கு ஒரு பென்சில் வேணுமா. இந்த சென்டென்ஸை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் உங்கள் அம்மா கிட்ட கேட்பீங்க? எப்படி கேட்குன்னு சொல்லி தருவா? ஓகே, பாருங்களேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறீங்களோ அதை தான் ஃபர்ஸ்ட்டு பேசணும். இங்கே யாருக்கு வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்க வரோம்? எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்க வரும். ஓகே, இப்போ எனக்கு வேண்டும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? பிள்ளைங்களா சொல்லுங்கள் பார்க்கும். எனக்கு வேண்டும் அப்படின்னா ஐ வாண்ட். பாருங்கள், எனக்கு வேண்டும். எனக்கு வாண்ட் அப்படின்னா வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சிச்சா? இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு என்ன வேணும்னு கேட்குறீங்க? ஒரு பென்சில் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு பென்சில். இந்த ஒரு பென்சில் எப்படி சொல்லலாம்? சில பேர் யோசிக்கிறீங்க, சின்ன குழந்தைங்கள்லாம் சில பேர் யோசிப்பாங்க, ஒருனா ஒன் அப்படின்னு சொல்லுவோம் பென்சில். இப்போ ஒன் பென்சில் அப்படின்னு தானே சொல்லணும் அப்படின்னு கேட்குறீங்களா? தங்க பிள்ளைங்களா அப்படி சொல்லாதீங்க. ஒரு அப்படிங்கிறது அந்த இடத்துல ஆ அப்படின்னு சொல்லுங்கள். ஐ வாண்ட் ஆ பென்சில். என்ன வேணும்? ஒரு ஆ பென்சில். அவ்வளோதான், முடிஞ்சு. ஐ வாண்ட் எனக்கு வேண்டும் ஒரு பென்சில். ஆ பென்சில், தட்ஸ் அவ்வளோதான். உங்கள் அம்மா கிட்டே போய் நாளைக்கெலாம் நீங்கள் சொல்லுவீங்களா? உங்கள் அம்மாவோ அப்பாவோ உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரோ தெரிஞ்சவங்க கிட்டே நீங்கள் ஏதோ ஒன்று கேட்குறீங்க, ஒரு பென்சிலோ பேனாவோ பேக்கோ எதை கேட்குறீங்கன்னா எப்படி கேட்பீங்க? சொல்லுங்கள் பார்க்கும். ஓகே, இப்போ உங்கள் அம்மா கிட்டே கேட்குறீங்க, அம்மா எனக்கு ஒரு பென்சில் வேணும். சிம்பிள் தான். அம்மா, மாம், ஐ வாண்ட் அ பென்சில். அம்மா எனக்கு ஒரு பென்சில் வேண்டும். ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ அண்ணன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளான 3 தமிழ் சென்டென்ஸ் எழுதி போகிறேன். அந்த சென்டென்ஸ்க்கு நீங்கள் தான் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணணும். பார்க்கலாமா? ஓகே, என்ன பண்ணுங்கன்னா இப்போ உங்கள் அம்மாவோ அப்போ பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அண்ணன் இங்கே எழுதி போடுறது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் அம்மா கிட்ட ஆன்சரை நீங்கள் சொல்லணும். உங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஆன்சரை காமெண்ட்டில் உங்களுக்காக டைப் பண்ணுவாங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்தால் நீங்கள் காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களாங்க? ஓகே, இப்போ நான் டெஸ்ட் வைக்க போகிறேன். உங்கள் பிள்ளைங்களை நல்லா கவனமாக கவனிக்க சொல்லுங்கள். இப்போ அண்ணன் சிம்பிளான 3 சென்டென்ஸ் எழுதிருக்கேன். ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, பாருங்களேன். எனக்கு ஒரு பேக் வேண்டும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பேக் கிழிஞ்சிரும். நீங்கள் வாய் திறந்து கேட்குறதுக்கு முன்னாடியே அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க எனக்கு ஒரு பேக் வேணும்ப்பா அப்படின்னு கேட்குறீங்க. இதை எப்படி கேட்பீங்க? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஓகே, சிம்பிள் தான். ஆன்சர் பண்ணுறீங்களா? எனக்கு ஒரு பேக் வேண்டும். ஐ வாண்ட். எனக்கு வேண்டும் என்ன? ஒரு அ பேக். தட்ஸ் ஆல் தான். அடுத்து பார்க்கலாமா? எனக்கு ஒரு பொம்மை வேணும். சின்ன பிள்ளைங்களாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இதெல்லாம் உங்கள் அம்மா கிட்டே எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். சொல்லுங்கள் பக்கம். இப்போ நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க பொம்மை கேட்குறாங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் இங்கிலீஷில் பேச வைக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீ இதை இங்கிலீஷில் சொன்னேன்னா நான் வாங்கி தருவேன். நீங்கள் எப்படினாலும் உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் சும்மா வாங்கி கொடுக்காம அவங்கள இந்த சென்டென்ஸ் இங்கிலீஷில் பேச வச்சுட்டு நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அடுத்து அவங்களுக்கு இன்னும் நிறைய இங்கிலீஷில் பேசணும்னு ஆசையாக இருக்கும். அடுத்ததான் நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா அம்மா வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிறத அவங்க பேசி பேசி பழகிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையானது நீங்கள் வாங்கி கொடுத்த மாதிரியும் இருக்கும், அவங்கள அப்படியே இங்கிலீஷில் பேச வச்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் பிள்ளைங்க. ஓகே, எப்படி சொல்லலாம்? எனக்கு ஒரு பொம்மை வேணும். தங்க பிள்ளைங்களா சொல்லுங்கள், எப்படி சொல்லலாம்? சொல்லுங்கள் பார்க்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் அம்மா அப்பா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வாங்கி கொடுப்பாங்க. ஓகே, எனக்கு வேண்டும். ஐ வாண்ட் என்ன? ஒரு அ பொம்மை, டாய். தட்ஸ் ஆல். எனக்கு தண்ணீர் வேண்டும். இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, தண்ணி காலியாகிடுச்சு. இப்போ உங்கள் அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ அல்லது அண்ணா கிட்டேயோ அக்கா கிட்டேயோ யாருக்கிட்டேயோ எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் கேட்கணும், இங்கிலீஷில் கேட்கணும். எப்படி கேட்கணும்? அதை ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். இப்போயும் நான் சொல்கிறேன், நீங்கள் அம்மாவாக இருக்கீங்களா அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க தண்ணி கேட்டாங்கன்னா நீங்கள் தண்ணி மோந்து வச்சுருங்க. பட் என்ன பண்ணுங்கன்னா அதோட சேர்த்து தங்க பிள்ளை அது எப்படியாவது இங்கிலீஷில் சொல்லிடுறா அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பிள்ளைங்க சொல்லும்போது என்ன ஆகுன்னா அப்போ நம்ம என்ன பேசினாலும் இங்கிலீஷில் பேசினாலும் நம்ம அம்மா அப்பா நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க, அதை வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுக்கு இன்னும் அது ஹாப்பியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, எப்படி சொல்லலாம்? எனக்கு தண்ணி வேணும்.
தங்க பிள்ளைங்களா வாயை திறந்து சொல்லுங்கள். பாருங்களேன், எனக்கு வேண்டும். ஐ வாண்ட். என்ன வேண்டும்? தண்ணீர். தண்ணீர் அப்படின்னா வாட்டர். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாண்ட் அப்படிங்கிற இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் பேசியாச்சு. ஈஸியாக புரிஞ்சிருச்சா? ஓகேங்க. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து நம்ம லைக் அப்படிங்கிறத வச்சு பேச போகிறோம். எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐ லைக். ஐ லைக் அப்படின்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். இப்போ அண்ணா வந்து உங்ககிட்ட கேட்குறேன், தங்கப்பில் உனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்குறேன். அதுக்கு நீங்கள் அண்ணா கிட்டே சொல்கிறீங்க, அண்ணா எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குண்ணா அப்படின்னு சொல்கிறீங்க. இதை நீங்கள் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? ஐ லைக். யாருக்கு பிடிக்கும்? இங்கே எனக்கு அப்படின்னு சொல்லி ஓகேங்களா, எனக்கு பிடிக்கும். ஐ லைக். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள் பார்க்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கீங்க. கரெக்டுங்க, வெரி குட். பாருங்கள், ஐஸ்கிரீம். ஓகே, அவ்வளோதாங்க. ஈஸியாக இருக்கா? ஓகே, ஐ லைக் ஐஸ்கிரீம். ஐ லைக் எனக்கு பிடிக்கும் என்ன? ஐஸ்கிரீம். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபுல் சென்ஸாக பேசலாமா? ஐ லைக் ஐஸ்கிரீம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த ஐ லைக் நீங்கள் நிறைய சென்டென்ஸை பேசுங்க. உங்கள் அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ நீங்கள் பேசி பழங்க. ஓகே, இப்போ அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 சென்டென்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போகிறேன். ஸோ நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். நீங்கள் ஆன்சர் சொல்ல உங்கள் அம்மா அப்பா காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? ஓகேங்க, அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா 3 சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். இது உங்களுக்கான டெஸ்ட். தமிழில் எழுதியிருக்கேன். உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் அம்மா அப்பாவை டைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல அவங்க டைப் பண்ணுவாங்க. ஓகே, பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு நீல நிறம் பிடிக்கும். இப்போ அண்ணா வந்து உங்கள் கிட்டே கேட்குறேன், உனக்கு என்ன கலர் பிடிக்கும் தங்கன்னு கேட்குறேன். அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு நீல கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத அப்படியே பேசு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பேசலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும். ஐ லைக். எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க? நீல நிறம், ப்ளூ கலர். தட்ஸ் ஆல். அடுத்து பாருங்களேன், எனக்கு என் நண்பனை பிடிக்கும். நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு என் ஃப்ரெண்டை பிடிக்கும்னு சொல்கிறீங்க. எப்படி சொல்லுவீங்க இதை? எனக்கு பிடிக்கும். ஐ லைக். யாரை பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க? என்னோடய ஃப்ரெண்டை. மை ஃப்ரெண்ட். தட்ஸ் ஆல். ஐ லைக் மை ஃப்ரெண்ட். எனக்கு என்னோடய ஃப்ரெண்டை பிடிக்கும். இப்போ அடுத்து பாருங்களேன், எனக்கு என்னோடய அம்மாவை பிடிக்கும். எப்படி சொல்லுங்க இதை? எனக்கு என்னோடய அம்மாவை பிடிக்கும். ஐ லைக் மை மாம். எனக்கு என்னோடய அப்பாவை பிடிக்கும். எப்படி சொல்லுங்க? அப்படி நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்க பார்க்கும். எனக்கு என்னோடய அப்பாவை பிடிக்கும், என்னோடய அண்ணனை பிடிக்கும், என்னோடய தம்பியை பிடிக்கும், என்னோடய அக்காவை பிடிக்கும், என்னோடய தங்கச்சியை பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஐ லைக் இதை வச்சு நிறைய சென்டென்ஸ் உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதை நீங்கள் பேசுங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட். எனக்கு மகா அண்ணனை பிடிக்கும். எனக்கு மகாவை பிடிக்கும். ஓகே, உங்களுடைய ஆன்சர் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். தங்க பிள்ளைங்களா, நம்ம 3வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐ ஹாவ். ஐ ஹாவ் அப்படின்னா அண்ணா முன்னாடியே சொல்லி கொடுத்தோம் பார்த்தீங்களா, என்னிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ திங்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த என்னிடம் இருக்கிறது அப்படிங்கிறத பேசிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்கள் சொல்லுங்கள். பாருங்களேன், என்னிடம் ஒரு பேனா இருக்கிறது. இதை நம்ம பேச்சில் எப்படி பேசுவோம்? என்கிட்ட ஒரு பேனா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், யாரிடம் இருக்கிறது? இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். என்னிடம் இருக்கிறது. அப்போ என்னிடம் இருக்கிறது அப்படின்னா ஐ ஹாவ். ஐ ஹாவ், என்னிடம் இருக்கிறது. செகண்ட் பாருங்களேன், என்கிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்? ஒரு பேனா. ஒருனா அ. இந்த இடத்துல ஒன் பென் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அ பென் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஐ ஹாவ் அ பென். தட்ஸ் ஆல். இப்போ சேர்ந்து சொல்லுங்கள். ஐ ஹாவ் அ பென். தட்ஸ் ஆல். ஐ ஹாவ் அ பென். ஐ ஹாவ் அ பென். என்கிட்ட ஒரு பேனா இருக்குது. ஈஸியாக இருக்கா? இப்போ இதுவே உங்ககிட்ட 5 பேனா இருக்குது. எப்படி சொல்லுங்க? ஐ ஹாவ் 5 பென்ஸ்.
ஐ ஹாவ் 5 pens. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல வரும்போது அந்த உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மனப்படமாக வச்சுருக்கணும். ஸோ இது மாதிரி சிம்பிளான சென்டென்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வச்சு நிறைய சென்டென்ஸை உங்களால் பேச முடியும். இப்போங்க அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா 3 சிம்பிளான சென்டென்ஸ் வரைக்கும் இது உங்களுக்கான டெஸ்ட். என்ன பண்ணணும்? கரெக்டுங்க, நீங்கள் ஆன்சர் பண்ணணும், இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணணும். உங்கள் அம்மாவோ அப்பாவோ பார்த்தீங்கன்னா காமெண்ட்டில் டைப் பண்ணுவாங்க. உங்களால் காமெண்ட்டில் டைப் பண்ண முடிஞ்சா கூட உங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்ட வாங்கி டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும், அவ்வளோதான். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் செய்ய சொல்கிறோம். ஓகே, ஃபஸ்ட் ஒன்று பாருங்களேன். என்னிடம் ஒரு பந்து இருக்கிறது, என்கிட்ட ஒரு பால் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும், கடகடன்னு சொல்லுங்கள். என்னிடம் இருக்கிறது, என்னிடம் இருக்கிறது எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ். என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் நம்ம? ஒரு பந்து, அ பால். தட்ஸ் ஆல். ஐ ஹாவ் அ பால், என்கிட்ட ஒரு பந்து இருக்குது. செகண்ட் பாருங்களேன், என்கிட்ட ஒரு பேக் இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? இதை சிம்பிள் தான். ஐ ஹாவ் அ பேக். ஐ ஹாவ் அ பேக். தேர்ட் பாருங்கள், என்கிட்ட ஒரு நாய் இருக்குது. நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு நாய் வச்சுருக்கோம். இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் அ டாக். ஐ ஹாவ் அ டாக். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இங்கிலீஷில் நீங்கள் சொல்லுங்கள். ஐ ஹாவ் அப்படிங்கிறத பேசிட்டு உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் அப்படி இங்கிலீஷில் பேசுங்களேன். 100 சென்டென்ஸ் அண்ட் 1000 சென்டென்ஸ் கூட பேச முடியும். ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம 3 பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம் சொல்லுங்கள் பார்க்கும்? ஐ வாண்ட், ஐ லைக், ஐ ஹாவ். இப்போ 4th என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ 4வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐ கேன். நல்லா கவனிங்க. ஐனா என்னால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேன் அப்படின்னா முடியும். உங்களால் ஏதோ ஒரு செயலை செய்ய முடியும், அதுக்கான எபிலிட்டி இருக்குது, அதுக்கான திறமை இருக்குது அப்படின்னா அந்த கேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சு பேசணும். ஓகேங்களா? ஐ கேன், என்னால் முடியும். பாருங்களேன், என்னால் பாட முடியும். அண்ணா கேட்குறவங்க கிட்ட, என்னால் பாட முடியுமா தங்கம் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அண்ணா என்னால் பாட முடியும். அந்த பாடுறதுக்கான திறமை உங்ககிட்ட இருக்குது, அதுக்கான எபிலிட்டி இருக்குது. ஓகே, எப்படி சொல்லலாம்? அதை ஃபஸ்ட்டு பாருங்களேன், யாரால் முடியும் அப்படிங்கிறத பேசிவிட்டு செகண்ட் என்ன செயலை செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு யாரால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஐ கேன், என்னால் முடியும்னு சொல்லியிருக்கோம். என்னால் முடியும். ஐ கேன். என்னால் என்ன செயலை செய்ய முடியும் அப்படின்னா பாடுற ஒரு செயலை செய்ய முடியும். பாடுறது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிங். தட்ஸ் ஆல். ஐ கேன் சிங். ஐ கேன் சிங், என்னால் பாட முடியும். ஐ கேன் சிங், என்னால் பாட முடியும். ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ அண்ணா பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் உங்களுக்கு 3 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வைக்க போகிறேன். உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் அம்மா அப்பாவை பண்ண சொல்லுங்கள். இப்போ அண்ணா டெஸ்ட் வச்சுருக்கேன், ஆன்சர் பண்ணுறீங்களா? ஃபஸ்ட்டுன்னு பாருங்களேன், என்னால் ஓட முடியும். என்னால் ஓட முடியும். இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்ஸ் வச்சு நீங்கள் பேசுங்க. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க, நல்லா கவனிங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கீங்க. குட், தட்ஸ் குட். ஆனால் நீங்கள் அந்த வேர்ட்ஸை வச்சு சென்டென்ஸ் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டீச் பண்ணுங்கள், சொல்லிக் கொடுங்க. அது எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மெத்தட் தான் நான் சொல்லிக் கொடுக்கேன். ஓகேங்களா? ஓகே, என்னால் ஓட முடியும். எப்படி சொல்லலாம்? என்னால் முடியும். ஐ கேன், என்ன செயலை செய்ய முடியும்? ஓட. ரன். தட்ஸ் ஆல். ஐ கேன் ரன், என்னால் ஓட முடியும். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க, என்னால் வேகமாக ஓட முடியும். சிம்பிள் தான். ஐ கேன் ரன் ஃபாஸ்ட். அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து பாருங்களேன், என்னால் குதிக்க முடியும். என்னால் குதிக்க முடியும். எப்படி சொல்லுவீங்க? ஐ கேன் ஜம்ப். என்னால் குதிக்க முடியும். தேர்ட் பாருங்கள், என்னால் ஆங்கிலம் பேச முடியும். சொல்லுங்கள் பார்ப்போம். என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். சிம்பிள் தான். பாருங்களேன், ஐ கேன் ஸ்பீக். என்னால் பேச முடியும். என்ன? ஆங்கிலம், இங்கிலீஷ். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஈஸியாக இருக்கா? புரியுதா? என்னால் ஆங்கிலம் நல்லா பேச முடியும். எப்படி சொல்லலாம்? ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெல். தட்ஸ் ஆல். இப்போது இன்னுமே இந்த சென்டென்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். என்னால் இங்கிலீஷ் ரொம்ப நல்லா பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். என்னால் இங்கிலீஷ் ரொம்ப நல்லா பேச முடியும். சொல்லுங்கள் பக்கம். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா சின்ன சின்ன ஐனா நான், என்னால், கேன் அப்படின்னா முடியும். ஐ கேன், என்னால் முடியும்.
அதுக்கப்புறம் என்னால் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். சரி, ஐ கேன் ஸ்பீக். ஓகே, அதுக்கப்புறம் என்னால் என்ன பேச முடியும்? இங்கிலீஷ். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். என்னால் இங்கிலீஷ் எப்படி பேச முடியும்? ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். என்னால் இங்கிலீஷ் ரொம்ப நல்லா பேச முடியும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா சின்ன சின்ன வேர்ட்ஸை வச்சே ஒவ்வொரு சென்டென்ஸாக நம்மளால் பெருசாக பேச முடியுங்க. ஓகே, இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 4 பார்த்துட்டோம். இப்போ கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்க பிள்ளைங்களா, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அண்ணா சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கவனமாக கவனிங்க. பாருங்களேன், ஐ ஆம் அப்படின்னா நம்ம தமிழில் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ இந்த 3 சென்டென்ஸை நல்லா கவனிச்சு பாருங்கள். ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த 3 சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நல்லா கவனிங்களேன், நல்லா கவனிங்க. நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? சந்தோஷமாக இருக்கிறேன். அப்போனா எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே நம்ம ஐ ஆம் அப்படிங்கிறத வச்சு தான் பேச ஆரம்பிக்கணும். எப்படி இருக்கேன்? சந்தோஷமாக இருக்கிறேன். பாருங்கள், ஐயோ சாரி, எப்படி இருக்கிறேன்? நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஐ ஆம் ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருக்கேன். இப்போ செகண்ட் பாருங்களேன், நான் வீட்டில் இருக்கிறேன். இப்போது நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு இடத்த பற்றி பேசுகிறோம், ஒரு பிளேஸை பற்றி பேசுகிறோம். நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்? வீட்டில் இருக்கிறேன். ஐ ஆம், நான் இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன்? வீட்டில். அப்போ அந்த வீட்டில் எக்ஸாக்டாக ஒரு இடத்த பற்றி பேசும்போது அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சுட்டு எந்த இடம் அப்படிங்கிறத பேசுங்க. ஐ ஆம் அட் ஹோம். நான் வீட்டில் இருக்கிறேன். நான் ஸ்கூலில் இருக்கேன்னா ஐ ஆம் அட் ஸ்கூல். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அந்த இடத்த நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு பேசுங்க. தேர்ட் பாருங்கள், நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். என்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், ஒரு மாணவனாக இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இது எப்படி சொல்லுவேன்? ஐ ஆம், நான் இருக்கிறேன், ஒரு மாணவனாக, அ ஸ்டூடெண்ட். தட்ஸ் அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ அண்ணா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சிம்பிளான சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் வச்சு ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு காமெண்ட்டில் அதை தெரியப்படுத்துவாங்க. ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து புரிஞ்சிச்சுன்னா காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்க, இந்த மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டீச் பண்ணுங்கள். டீச் பண்ண உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். புரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே, கவலைப்படாதீங்க. எனக்கு டீச் பண்ண தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் காமெண்ட்டில் கேளுங்க. எப்படி டீச் பண்ணணும், எந்த கான்செப்டை வச்சு டீச் பண்ணணும் அப்படின்னா அந்த கான்செப்டை நீங்கள் டைப் பண்ணி காமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன். ஓகேங்க, இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வீடியோ குழந்தைங்களுக்காக பண்ணலாம் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ நீங்கள் முடிச்சுக்குங்க.